ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இது கமாடிட்டி செக்மெண்ட்டில் ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான் இது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேச்சுரல் கேஸ் நான் வந்து எனக்கு கீழே போகும் அப்படிங்கிறது தான் என்னோட அனாலிசிஸாக இருந்துச்சு. ஜிங்க்கும் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து போன வாட்டி நான் அப்லோட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிங்க் வந்து நான் கீழே போகும் அப்படிங்கிறது தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது 23rd ஆஃப் இல்லை 22nd அன்னைக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஜிங்க்குக்கு. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து ஜிங்க்கும் வந்து எனக்கு நல்லா ரொம்பவே கீழே இறங்கினா எனக்கு ஜிங்க்கு. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 276 அன்னைக்கு நான் 277.2ல செல் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் அந்த ப்ரைஸ் மேலே வரல. அன்னைக்கு 277.2 வராமல் எனக்கு ரொம்ப அடிச்சு கீழே இறங்கினா 274 வரைக்கும் கீழே வந்தான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 270க்கும் கீழே போனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து பயர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ வந்து மார்க்கெட் திரும்ப செல்லர் பக்கம் வருமோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஜிங்க் பொறுத்த வரைக்கும் வந்து. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு நேற்று நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் மேலே போகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். பட் அட் த சேம் டைம் எனக்கு கீழேயும் வருவான். ஏன்னா மார்க்கெட் வந்து எனக்கு செல்லர்ஸ் டாமினேஷன் தான் எனக்கு நேற்று இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் என்னால் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து நேற்று ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்க முடியலை. பட் ஃபார்ச்சுனேட்லி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அலுமினியமில் வந்து எனக்கு ஒரு என்ட்ரி எனக்கு கிடைச்சிருந்துச்சு. அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான் இது. ஸோ அலுமினியம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன், நான் என்ன பார்த்துருந்தேன் அப்படின்னா எனக்கு நேற்று வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பயர்ஸ் பக்கம் போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நம்ம எப்போவுமே இந்த நைட் 11 o'clock 11:15 போல் நம்ம ஒரு என்ட்ரி எடுப்போம் இல்லைங்களா. ஸோ நான் அந்த டைமில் என்னோட அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக இருக்குமோ, நாளைக்கு வந்து கேப் அப் ஆகுமோ அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு என்ட்ரி எடுத்து வச்சிருந்தேன். அது ஃபார்ச்சுனேட்லி நமக்கு நேற்றே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நமக்கு ஒருவேளை அது முடிஞ்சிருந்தா நமக்கு ரொம்ப ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும். மோர் தேன் 5,000 6,000 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும் நமக்கு இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா. பட் எனக்கு நேற்றே அது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நம்ம என்ன ப்ரைஸ்ல பண்ணியிருக்கோம் அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் எதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடுவோம். ஸோ நேற்று நேற்று நைட் இல்லைங்களா. ஸோ நேற்று வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மார்னிங் ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட் பேஸ்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு மார்க்கெட்டு. ரொம்பவும் கீழே போகல, ரொம்பவும் மேலே போகல. ஆக்சுவலாக செல்லர்ஸ் டாமினேட் பண்ணாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து பயர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் திரும்ப மார்க்கெட் வந்து சைட் பேஸ்லேயே போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸில் கொஞ்சம் கொடுத்தான். ஸோ அப்போதான் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சு. சரி, ஓகே, மார்க்கெட் வந்து அண்ட் பேஸ்ட் ஆன் மற்ற அனாலிசிஸ் மற்ற இண்டிகேட்டர்ஸும் பார்க்கும்போது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பயர்ஸ் பக்கம் திரும்புகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து நம்ம நேற்று நைட்டு வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி நமக்கு நேற்று நைட்டே அது முடிஞ்சிருச்சு. அண்ட் என்ன ப்ரைஸில் வாங்கணும், என்ன ப்ரைஸில் செல் பண்ணோம், எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம கன்சோல் பேஜில் போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளால பார்க்க நம்மளோட ஆர்டர் செக்ஷனில் காமிக்காது. ஏன்னா நம்ம அது நேற்றே அந்த ட்ரேட் என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகிட்டதுனால நமக்கு இன்னைக்கு வந்து ஓப்பன் பொசிஷன்லையும் காமிக்காது, ஆர்டர்ஸ்லையும் வந்து காமிக்காது. அதனால நம்ம கண்டிப்பாக கன்சோல் பேஜ் போவோம். பட் நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 2-3 இண்டிகேட்டர்ஸ் அண்ட் அலாங் வித் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட் வந்து பயர்ஸ் பக்கம் தான் டாமினேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. செல்லர்ஸ் என்னதான் மார்க்கெட்ல கொஞ்சம் கீழே எடுத்தாலும் திரும்ப நமக்கு பயர்ஸ் தான் உள்ள என்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அதனால வந்து நேற்று வந்து மார்க்கெட்ல வந்து புல்லிஷா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நேற்று நைட் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். அண்ட் ஆஸ் ஐ மென்ஷன்ட் நமக்கு அது நேற்று நைட்டே எக்ஸிக்யூட் ஆகிட்டு நமக்கு வெளில வந்துடுச்சு. அண்ட் லெட்ஸ் கெட் டு த கன்சோல் பேஜ். நம்ம எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ரிப்போர்ட்ஸில் நான் ட்ரேட் புக் போயிடுறேன். ட்ரேட் புக்கில் வந்துட்டு நான் டிசம்பர் வேணாம், ஜனவரி 23 டு ஜனவரி 23 நான் வந்து என்ட்ரி எடுத்து பார்க்குறேன். ஸோ இதுதான் நம்ம நேற்று எடுத்தது. நம்ம நேற்று நைட்டு வந்து ஒரு 11:10 போல் வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். என்ன ப்ரைஸில் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250.60 வந்து நம்ம எடுத்திருந்தோம். அண்ட் நான் எப்போவுமே வந்து நான் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் நான் 40 பைசே டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் வைப்பேன். அதுக்கு மேலே நான் எதிர்பார்க்க மாட்டேன். அன்றைக்கே நடந்துருச்சு அப்படின்னா நான் வந்து பேர் மினிமம் நமக்கு 40 பைசே டிஃப்ரென்ஸில் நமக்கு விற்றா போதும். ஏன்னா நமக்கு 40 பைசே டிஃப்ரென்ஸ்க்கே நமக்கு வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் எனக்கு டீசென்ட் ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் 40 பைசே போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து 251 வந்து கோட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த 251 எனக்கு எப்போ எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23:43க்கு எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட வந்து எனக்கு அந்த ப்ரைஸ் வந்து நான் என்ட்ரி கொடுத்தல ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து எனக்கு என்ன வெயிட் பண்ண வச்சுச்சு. பட் கண்டிப்பாக நான் மார்க்கெட் வந்து எனக்கு நேற்று இல்லைனா கூட இன்னைக்கு எனக்கு கண்டிப்பாக மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட அனாலிசிஸாக இருந்துச்சு. அதே மாதிரியே வந்து இன்னைக்கு நேற்று க்ளோஸ் ஆனது 251.1ல க்ளோஸ் ஆனால் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸே பார்த்தீங்க அப்படின்னா 251.95 அண்ட்
வித்தின் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் 253 வரைக்கும் போயிட்டான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நல்ல புல்லிஷாக தான் இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே. அண்ட் யா, ஸோ நெவர்த்லெஸ் நம்ம நேற்று நைட்டே முடிச்சுட்டு வெளில வந்ததுனால 40 பைசா டிஃபரன்ஸு 250.60 பைசையில் வாங்கினோம். 251ல நம்ம முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் போய் பார்ப்போம். அண்ட் செக்மெண்ட் வந்து கமாடிட்டி சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஓகே, இது வந்து நான் ஜான்வரி மந்த் 23rd செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரியலைஸ்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 40 பைசாக்கு வந்துட்டு நமக்கு 2000 ரூபா நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. அதில் வந்து ப்ரோக்கரேஜ் அண்ட் டாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 263 ரூபா, கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் இட்ஸ் ஓகே, நமக்கு அவ்வளோ சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் போயிருக்குது. அதை தாண்டி நம்மளோட நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1736 கிட்ட நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னோட நேற்று நான் பண்ண ட்ரேடுக்கான எனக்கு கிடைச்ச ஒரு ப்ராஃபிட் இது. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நேச்சுரல் கேஸ் ரொம்பவே வந்து எனக்கு ரிட்டர்ன் நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கீழே போகுமோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் கண்டிப்பாக அவன் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுவான். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் கீழே வந்துட்டு தான் பவுன்ஸ் பேக் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் என்னோட அனாலிசிஸாக இருக்குது. பட் பார்ப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சி இந்த மார்க்கெட். நான் நேச்சுரல் கேஸ் மேபி இன்னைக்கு நைட்டு திரும்ப அதே மாதிரியே வந்து 11-11:15 போல ஒரு ட்ரேட் எடுப்பேன். அப்படி எடுக்கும்போது நான் கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்ஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், எந்த ப்ரைஸில் எடுக்கிறேன், எந்த ப்ரைஸில் செல் பண்ண போகிறேன் அண்ட் எதுக்காக நான் வந்து அதை வாங்குறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் அதான், ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு வாட்ச் த மார்க்கெட். கண்டிப்பாக நைட்டு தான் வந்து நான் ஐதர் நேச்சுரல் கேஸ் இல்லைன்னா ஜிங்க் இல்லைன்னா அலுமினியமில் நமக்கு அந்த பர்ஃபெக்ட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் மற்ற இண்டிகேஷன்ஸ்லாம் நமக்கு வரும்போது கண்டிப்பாக நான் என்ட்ரி எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா லெட்ஸ் வெயிட் ஃபார் மண்டே. ஏன்னா அடுத்த 2 நாள் வந்து மார்க்கெட் லீவ் அப்படிங்கிறதுனால வந்து மண்டே இன்னைக்கு பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு நைட் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்ல என்ட்ரி எடுப்போம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம இந்த மந்த் இது வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல ஒரு வீடியோவை நான் எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். அண்ட் எஸ், ஆஸ் யூஷுவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. உங்களுக்கும் வந்து என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இட் will really help me a lot. And yes, as usual, thanks for watching my videos and supporting me, friends.